வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு நம்ம லோக்கல் கைட். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் ட்ரிப் போக போகிறோம். இப்போ வந்து நம்ம ரொட்டி கவுண்ட்னு ஒரு ரோட்டில் இருக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து வாளையார் ரோட்டில் போய் ஜாயின் ஆகும். வாளையார் ரோட்லேருந்து அப்படியே பிடிச்சி நம்ம வந்து அந்த கேரளா பார்டர் வரைக்கும் நம்ம போக போகிறோம். கேரளா பார்டர் எப்படி இருக்குது, அந்த ரெண்டு ஸ்டேட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அவ்வளோதான் இங்கே அர்ஜென்ட்டாக வாங்க போகலாம். நம்முடைய இந்த பயணம் ரொட்டி கவுண்டனூர் சாலையிலிருந்து கேரளாவில் இருக்கக்கூடிய கோழிப்பாறை வரைக்கும் நீண்டு போகுது. இது ஒரு சுமார் 15லேருந்து 20 நிமிஷம் பயணம் தான். பயணத்தின் நடுவே சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய அழகான மரங்களை ரசிச்சுட்டே நம்ம போகிறோம். இந்த பசுமையான அழகான பயணத்தை என்னோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. இந்த கட்டடம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறது அசிசி ஸ்னேகாலயா, ஆதரவற்ற குழந்தைகளுக்கான ஒரு காப்பகங்க. ஸோ அந்த சந்திப்பு சாலைக்கு வந்துட்டோம். இதுலேருந்து லெஃப்ட் சைடு எடுத்தீங்க அப்படின்னா வேலந்தாவளம் ரோட்டுக்கு போகலாம். ரைட் சைடில் எடுத்தீங்கன்னா பாலக்காடு பைபாஸ்க்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைடு வேலந்தாவளம் ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். நேராக இது வந்து கேரளா பார்டர், அந்த வேலந்தாவளம் அந்த ஏரியாவுக்கு போயிடும்.
ஓகே. இது வந்து பாருங்க, பொள்ளாச்சி, பல்லடம் அப்படிலாம் போகிறவங்க இந்த லெஃப்ட் சைடில் கட் பண்ணி போய்க்கலாம். ஸோ பாலக்காடு இந்த ரோடு வழியாக போகணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக போய்க்கலாம். இது கடைசியில் போய் பாலக்காடு தான் போய் ஜாயின் பண்ணணும். இது நம்மளோட தமிழ்நாடு செக் போஸ்ட்டுங்க. ஸோ நம்ம வந்து பார்டருக்கு வந்துட்டோம். போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள், தமிழ்நாடு மாநில எல்லை முடிவு நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு பாலம், ஒரு குட்டி பாலம் வரும். அந்த பாலத்தை தாண்டிட்டோம் அப்படின்னா அது கேரளா, இந்த பக்கம் வந்து தமிழ்நாடு. நம்ம இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறோம். இந்த பாலத்தை தாண்டிட்டோம் அப்படின்னா நம்ம கேரளாக்குள்ளே நுழைஞ்சிடறோம். இப்படி பாருங்கள், நீங்கள் அந்த பாலத்தை தாண்டின உடனே கேரளா நம்மளை எப்படி வரவேற்குது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். போர்டெல்லாம் வைக்கல, ஆனால் ஒரு சிம்பாலிக்காக ஒரு விஷயம் நம்மளை வரவேற்கும். பார்த்துட்டிங்களா? லாட்ரி சீட், ஃபுல்லாக லாட்ரி சீட்டு கடை தான் இங்கேருந்து. ஸோ நம்ம ஊரில் வந்து லாட்ரி சீட்டை தடை பண்ணியிருக்காங்க. அதை வந்து அந்த பார்டர்லேருந்து அதை பிஸ்னஸாக பண்ணுறாங்க. ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாகவே லாட்ரி சீட்டு கடை தாங்க. கொஞ்சம் தாண்டி உள்ளே போனீங்கன்னா கள்ளுக்கடை நிறையா இருக்கும். அதுவும் நம்ம ஊரில் பேண்ட் அப்படிங்கிறதுனால கள்ளுக்கடை பிஸ்னஸும் அங்கே வந்து நல்லா ஜோராக போயிட்டுருக்கு. அஃபிஷியலி வி ஆர் இன் கேரளா நவ். ஸோ ஒரு 10 நிமிஷம் ட்ராவலில் நம்ம வந்து ஒரு கல்ச்சுரல் சேஞ்சஸை வந்து நம்மளால் கவனிக்க முடியும். ஸோ வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கேரளா ஸ்டைல் ஹவுசஸ் வந்து கட்டியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். மற்றபடி பார்டர் அப்படிங்கிறதுனால 2 ஸ்டேட் கல்ச்சருமே இது வந்து ஒரு மிக்சிங்கான ஒரு இடம் தான் அது.
நம்ம இப்போ கோழிப்பாறை ஏரியால தான் இருக்கோம். கொஞ்சம் தூரம் போயிட்டு ஸ்ரீ சனீஸ்வரன் திருக்கோயில் அப்படி இருக்கும் லெஃப்ட் சைட்ல. அது இந்த ஏரியால கொஞ்சம் பிரசித்தமான கோயிலு. அது வரைக்கும் போயிட்டு நம்ம ரிட்டர்ன் போயிற வேண்டியது தான். இதாங்க அந்த கோயிலு. கோயில் நடை சாத்தியிருக்கிறது. நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு யூ டர்ன் போட்டு ரிட்டர்ன் போயிற வேண்டியது தான். நண்பர்களே, வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை எல்லாம் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நம்ம ஊர் ஒப்பில் இருக்க கேரளாவில இருந்து சதீஷ். நன்றி, வணக்கம்.